வாழ்க்கையில் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு அனுபவம், ஒவ்வொரு இழப்பும் ஒரு லாபம், ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒரு எச்சரிக்கை, ஒவ்வொரு நட்டமும் ஒரு பட்டறிவு, ஒவ்வொரு காணாமல் போதலும் ஒரு தேடல். எது நடந்தாலும் கடந்து செல்லுங்கள், கலங்கி நின்று விடாதீர்கள். ஒரே நேரத்தில் பல்வேறு குறிக்கோள்களை வைத்துக்கொண்டு அவற்றின் பின் ஓடாதீர்கள். உங்களால் ஒன்றையும் சாதிக்க முடியாது. ஒரே நேரத்தில் 2 முயல்களை வேட்டையாட முயற்சி செய்தால் உங்களால் ஒரு முயலையும் பிடிக்க முடியாது. நீ எங்கு சென்றாலும் உன்னை பற்றி குறை கூறவே சிலர் காத்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை பற்றி குறை கூற அவர்கள் ஒன்றும் உலகமகா உத்தமர்களும் இல்லை. நம்மை குறை கூறிவிட்டார்களே என்று எண்ணி கவலைப்பட நீ ஒன்றும் கோழையும் இல்லை. உன் வீரத்தை உன்னை குறை கூறுபவர்களிடம் காட்டாதே. அதற்கு அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. நீ அடைய வேண்டிய விஷயத்தை அடைந்து வாழ்வை வெற்றி கொள்வதில் உன் வீரத்தை காட்டு. வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்றால் நீ தோற்று கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தமல்ல. நீ தோல்விகளை தாண்டி வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். சின்ன சின்ன தோல்விகளுக்கெல்லாம் துவண்டு போய் சோர்ந்து விடாதே. மிகப்பெரிய வெற்றிகள் உனக்காகவே காத்திருக்கிறது. நம்பிக்கையோடு எதிர்த்து போராடு. நீ எவ்வளவு வேகமாக சென்று கொண்டிருக்கிறாய் என்பது முக்கியமல்ல, நீ எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் என்பதே முக்கியம். நீ வேகமாக சென்றாலும் மெதுவாக சென்றாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ உன் இலக்கை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறாயா என்பதை மட்டும் கொஞ்சம் சரிபார்த்துக்கொள். ஒரு விளக்கை கொண்டு இன்னொரு விளக்கை ஏற்றுவதன் மூலம் அந்த விளக்கு எதையும் இழந்துவிடப் போவதில்லை. ஆனால் அந்த இடத்தில் வெளிச்சம் 2 மடங்காகிவிடும். நம்மால் முடிந்தவரை நம்மிடம் இருப்பதை கொண்டு அடுத்தவர்களுக்கு உதவி செய்வோம். அதனால் நாம் இழக்கப் போவது ஏதுமில்லை. உறுதியான தன்னம்பிக்கையோடு துவங்கப்படும் எல்லா வேலைகளுக்கும் நல்ல நேரங்கள் தேவைப்படுவதே இல்லை. நல்ல நேரம் வரட்டும் என்று காத்திருந்து உன் எதிர்காலத்தை இழந்துவிடாதே. இன்றே உன் இலக்கை நோக்கி புறப்படு. வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் நீ சாதிப்பதற்கான நல்ல நேரம்தான். அதை நீ ஏன் இன்னமும் வீணாக்கி கொண்டிருக்கிறாய் என்ற கேள்வியை உனக்குள்ளேயே அடிக்கடி கேட்டுக்கொள். வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியங்களை எளிதாக அடைய இரக்கமுள்ள இதயம், சிறந்த சிந்திக்கும் ஆற்றல் படைத்த மூளை, கடினமாக உழைக்கக்கூடிய கைகள், இவை 3ம் அவசியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு முட்டாள் தனது முட்டாள்தனத்தை புரிந்து கொள்ளும் போது புத்திசாலி ஆகிறான். ஒரு புத்திசாலி தனது புத்திசாலித்தனத்தால் கர்வம் கொள்ளும் போது முட்டாளாகிறான். நீங்கள் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் இந்த உலகில் எல்லாம் தெரிந்தவர்கள் என்று யாருமே இல்லை என்பதை உணருங்கள். உண்மையில் நாம் இறந்து போகும் நேரத்தை விட துன்பப்படும் நேரத்தில்தான் நமக்கு அதிக தைரியம் தேவைப்படுகிறது. எந்த சூழலிலும் தைரியத்தை மட்டும் விட்டுவிடாதீர்கள். ஒழுக்கத்தில் சிறந்து விளங்குபவர்கள்தான் இந்த உலகில் உயர்ந்த இடத்தை அடைகிறார்கள். ஒழுக்கமற்றவர்கள் உயரத்தை அடைவதில்லை. உங்களின் ஒழுக்கமே வாழ்வின் உயரத்தை தரும். வாழ்வில் வேகம் மட்டும் இருந்தால் போதாது, கொஞ்சம் விவேகமும் இருக்க வேண்டும். விவேகம் இல்லாத வேகம் எப்போதும் நல்ல முடிவுகளை தருவதில்லை. உங்களிடம் இருக்கும் முடியாது என்ற நோயை எதையாவது செய்து முற்றிலுமாக அழித்து விடுங்கள். இல்லையென்றால் எளிதாக செய்யக்கூடிய காரியங்களில் கூட உங்களால் எதையும் செய்ய முடியாது. வாழ்வில் வரும் துன்பங்களை சந்திக்க தயங்காதீர்கள். துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்வில் தோல்வியே இல்லை. வெற்றி என்றால் அங்கு தோல்வியும் உண்டு. தோல்வியை எதிர்கொள்ள பழகிக்கொண்டால்தான் வெற்றியை கையாளக்கூடிய தகுதியை உங்களால் அடைய முடியும். நாம் பயணித்து கொண்டிருக்கும் பாதையில் 1000 நாய்கள் நம்மை பார்த்து குறைத்து கொண்டேதான் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் நின்று நாம் பதில் சொல்லிக் கொண்டிருந்தால் நாம் போக வேண்டிய பாதையை கூட மறந்து விடுவோம். குறைப்பது நாயின் இயல்பு என்று கடந்து சென்று கொண்டே இருங்கள். அப்போதுதான் உங்கள் இலக்கை நீங்கள் விரைவாக அடைய முடியும். நாம் ஒன்றை விரும்புவதால் அது நம்மிடம் நிலையாக இருந்துவிடப் போவதில்லை. நாம் ஒன்றை கண்டு அஞ்சுவதால் அது நம்மை நெருங்காமல் இருக்கப் போவதும் இல்லை. வாழ்க்கையில் எதையும் எதிர்கொள்ளும் துணிவை வளர்த்து கொள்ளுங்கள். தவறு செய்ய பல சந்தர்ப்பங்கள் அமையலாம். ஆனால் தவறுகளை சரி செய்து கொள்ள ஒரு சில சந்தர்ப்பங்கள் மட்டுமே அமையும். அதை தவறவிடாமல் சரியாக கையாளுங்கள். முடிவெடுக்கும் திறனை வளர்த்துக்கொள். நீ எடுக்கின்ற சரியான முடிவுகள்தான் உனக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உன் வாய்ப்புகளை வெற்றியாகவும் மாற்றிக் கொடுக்கும். அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று வருத்தம் அடையாதே. உனக்கான எல்லையில்லாத மகிழ்ச்சி உனக்கு அருகிலேயே காத்து கொண்டிருக்கிறது. கவலை கொள்ளாதே. எல்லாம் விரைவில் மகிழ்ச்சியாய் மாறும். முயற்சி என்ற ஒன்றை மட்டும் நீங்கள் கைவிடாத வரை 1000 முறை தோற்றாலும் வெற்றி உங்களை நிச்சயம் கைவிடுவதில்லை.
மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள். கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டும் கிடைக்காத இடத்தில் கொடுத்துவிட்டும் செல்லுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை யாரும் தடுத்து விடாதபடி பார்த்து கொள்ளுங்கள். உன் இலக்கு சரியாக இருந்தால் அதற்கான வழி தானாகவே பிறக்கும். உன் எண்ணங்கள் சீராக இருந்தால் உன் செயல்கள் வெற்றிகரமாக முடியும். யாரோ எழுதியதல்ல உன் வாழ்க்கை, நீயே உன் கைகளால் எழுதியதுதான் உன் வாழ்க்கை. இன்று நீ வாழ்ந்து கொண்டிருப்பது நேற்று உன் செயல்களால் நீயே உருவாக்கிய வாழ்க்கைதான் என்பதை மறந்துவிடாதே. மிகப்பெரிய வெற்றிகளை அடைய வேண்டும் என்றால் இதுவரை யாரும் சென்றிடாத கடினமான பாதையில் சென்று வெற்றி காணுங்கள். வெற்றி பெறக்கூடிய தைரியம் ஒவ்வொருவரது உள்ளத்திலும் உருவாக வேண்டும். நம்பிக்கை என்பது ஒரே நாளில் உதிர்ந்துவிடும் பூவாக இருந்துவிடக்கூடாது. தினம் தினம் மலரை உருவாக்கும் செடியாக இருக்க வேண்டும். துணிச்சல் அது வெற்றியின் அடையாளம். தயக்கம் அது தோல்வியின் தொடக்கம். தயங்குபவர்கள் வென்றதும் இல்லை. உன்னை போல் எதற்கும் துணிந்தவர்கள் தோற்றதும் இல்லை. தவறு என்பது தவறு இல்லை. தவறுகளில் இருந்து நாம் எதையும் கற்றுக்கொள்ள தவறுவதுதான் மிகப்பெரிய தவறு. துணிச்சலையும் தன்னம்பிக்கையையும் துணையாக கொண்டவனை எந்த ஒரு சிக்கலும் சிதைத்து விடுவதில்லை. வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். நீங்கள் அதை கடந்து சென்று கொண்டே இருங்கள். தங்களை கண்டு கலங்கி நின்றவர்கள் வாழ்வில் ஒருபோதும் வெற்றி பெறுவதே இல்லை. உங்களுக்கு முன் எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது முக்கியமல்ல, அவற்றை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்தே உங்கள் வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையில் எப்போது தோல்விகள் நின்றுவிடுகிறதோ அப்போது வெற்றியும் நின்றுவிடும். ஏற்ற இறக்கங்கள் கொண்டதுதான் வாழ்க்கை. நீ இப்போது அடைந்தது வெற்றி என்றால் அடுத்து தோல்வி வரும், எதிர்கொள். நீ அடைந்தது தோல்வி என்றால் அடுத்து வரப்போவது வெற்றி. தயாராக இரு. எழுந்திரு. உனக்கான கடமைகள் அதிகம் காத்திருக்கிறது. உனக்காக காலம் காத்திருக்கப் போவதில்லை. முடிந்ததை விட நீ முடிக்க வேண்டியது இன்னும் அதிகம் இருக்கிறது. நீ கடந்து வந்ததை விட இன்னும் கடக்க வேண்டிய தூரம் அதிகம் இருக்கிறது. உன் ஒவ்வொரு அடியும் உன் முன்னேற்றத்தை நோக்கியதாகவே இருக்கட்டும். எதிரி என்று எவரும் இல்லை. முடியாது என்று எதுவும் இல்லை. பாலை நிலத்து முள்செடியிலும் நீர் இருக்கும். உன்னை சுற்றி இருப்பவற்றை உற்றுப்பார். அவைகள் நீதான். நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நீ யார் என்பதை இந்த உலகிற்கு சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறாய். உன் எதிரியும் உனக்கு எதிரான சூழ்நிலைகளும் உன் எண்ணங்களின் விளைவுதான் என்பதை மட்டும் புரிந்துகொள். எப்போதும் குழப்பத்திலேயே இருக்கிறோமே என்று வருந்தாதே. கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் நிச்சயம் ஒரு நாள் தெளிந்தே தீரும். நீ செய்கின்ற செயல்களை துணிவுடன் செய். பயந்து கொண்டே ஒரு செயலை செய்யத் தொடங்கினால் அதில் உன்னால் வெற்றியை எதிர்பார்க்கவே முடியாது. இறுதி வரை முயற்சி செய்து தோற்றுவிட்டோமே என்று கலங்காதே. நீ செய்தது முயற்சி என்னும் பயிற்சிதானே தவிர அதோடு உன் வாழ்க்கையை முடித்துவிடவில்லை என்பதை மனதில் வை. தளர்ந்து நின்றுவிட்டால் சோகம்தான் உன்னை சூழ்ந்து கொள்ளும். சோர்ந்து கிடந்தால் சொந்தங்கள் கூட உன்னை தூற்றும். வேடிக்கை பார்த்தது போதும், செயலில் இறங்கு. சாதகமான சூழல் வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்காதே. உனக்கு சாதகமான சூழ்நிலையை நீயே உருவாக்கிக்கொள். எண்ணத்தில் தெளிவும் செயலில் துணிவுமே எப்போதும் தேவை.